தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை ஆரம்பம். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் துவங்குகிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நிறைவு. புதிதாக பெயர் சேர்க்க 13 லட்சம் பேர் விண்ணப்பம். இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியீடு. ஜனவரி 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டங்கள். காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்தில் சிறப்பு உரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தேசிய அளவில் செம்மொழி இலக்கிய விருது வழங்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் வரவேற்பு. மும்பை மாநகராட்சி மேயர் பதவி விவகாரத்தில் பாஜக ஏக்நாத் ஷிண்டே இடையே மோதல். குறைந்தபட்சம் 2.5 ஆண்டு கால மேயர் பதவி வழங்கப்பட வேண்டும் என ஷிண்டே போர்க்கொடி. ஒன்றிய விசாரணை அமைப்புகளிடமிருந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் நேரடியாக கோரிக்கை வைத்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. பொங்கல் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு திரும்பிய மக்கள். சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் எவ்வித சிரமமின்றி சென்னை வந்தடைந்ததாக பயணிகள் மகிழ்ச்சி. கரூரில் 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான விஜயிடம் சிபிஐ விசாரணை. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று மீண்டும் ஆஜராக சம்மன். சென்னை புத்தக காட்சியின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் குவிந்த மக்கள். அரசியல், திராவிட வரலாறு தொடர்பான புத்தகங்களை அதிகம் வாங்கி சென்றனர். திருவள்ளூர் அருகே ஆற்று மணலில் புதைந்திருந்த 50 கற்சிலைகளை கண்டெடுத்த கிராம மக்கள். வருவாய்த்துறையினர் மீட்டு சிலைகளை ஆய்வுக்காக அனுப்பி வைப்பு. கவுதமாலா நாட்டில் உள்ள 3 சிறைச்சாலைகளில் கலவரம். 46 காவலர்களை கைதிகள் சிறைப்பிடித்ததால் நாடு முழுவதும் பதற்றம். செர்பியாவில் ஊழலுக்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம். தலைநகர் பெல்கிரேடில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு கண்டன முழக்கம். சீனாவில் மீண்டும் வேகமாக பரவும் வைரஸ் அலை. நோரா என்ற வைரஸ் பாதிப்பால் குவாங்டாங் மாகாணத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. இந்திய மண்ணில் முதல் முறையாக ஒருநாள் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றிய நியூசிலாந்து. இந்தூரில் நடைபெற்ற 3வது போட்டியில் வெற்றி பெற்று தொடரை 2-1 என கைப்பற்றி வரலாறு படைத்தது. மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் இன்று குஜராத் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. 4-4 வெற்றிகளை பெற்றுள்ள பெங்களூரு பிளே ஆஃப் சுற்றை உறுதி செய்யுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் முன்னணி வீரர் வீராங்கனைகள் வெற்றி. நம்பர் 1 வீரரான அல்காரஸ், வீராங்கனை அரினா சபலென்கா அதிரடி வெற்றி.